إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله فخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله إلا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله. إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சிய ஒப்பற்ற தலைவர், அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள், அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வழிதொடற்றுமா. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு மறைவின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்லநாயனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகின் ஒட்டுமொத்த கண்களும் பலஸ்தீனை நோக்கியும் கஸாவை நோக்கியும் பார்த்த வண்ணம் இருக்கின்றன. நல்வாய்ப்பாக இந்தியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் வாக்களித்திருக்கிறது. பச்சிலம் குழந்தைகளும் அதை பார்த்து பரிதவிக்கும் தாய் தந்தையர்களும் ஒரு சேர கொல்லப்படுகிறார்கள்.
இன்று முதல் கஸாவை நோக்கி இஸ்ரேலிய யூத பயங்கரவாதிகளுடைய தரைப்படை நுழைந்திருக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்து இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஜியோனிசத்தினுடைய வரலாறு ஆக பெரும் இன அழிப்பு இது மிக கடுமையானது என்பதை ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் குத்ரோசி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால், இதை பார்த்து கொண்டிருக்கிற அரபு நாடுகளும், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அரபு நாடுகளும் நயவஞ்சகத்தின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற அமெரிக்காவும் இது மாதிரியான கண்டன அறிக்கையை விட்டுவிட்டு அமைதி காத்துக் கொண்டிருக்கிற உலக நாடுகளும் இவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஈராக்கில் முன்னாள் அதிபராக இருந்த சதாமிடம் காட்டிய மூர்க்கத்தனத்தை இவர்கள் ஏன் இந்த நெத்தன்யாகுவிடம் காட்டவில்லை என்று சொல்லுகிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, ஒரு சாதாரண மனிதன் செய்ய தயங்குகின்ற கொடுமையை சாதாரண மனிதன் செய்ய தயங்குகிற கொடுமைக்கு ஆளானவன் பழிவாங்குகிற எண்ணங்களையும் தாண்டி குரூர புத்தையும் கடின சித்தமும் கொண்ட யூதர்கள் ஆக மிக மோசமானவர்கள் என்பதை இஸ்லாம் அன்றே சொன்னது. அடால்ஃப் ஹிட்லர் அதை நிரூபித்து காட்டினார். 10,000 யூதர்களை 10க்கு 12 அறை கொண்ட ஒரு இடத்தில் வைத்து பூட்டி காற்றுக்கு வழி இல்லாமல் செய்து 5 நிமிடம் கழித்து திறந்து விட்டார். எண்ணி 100 நபர்களை தவிர மிக அத்தனை பேர்கள் மரணித்து போயிருந்தார்கள். ஹிட்லரை பார்த்து உலகம் கேட்டது, உனக்கு இரக்கமில்லையா இப்படி கொல்வதற்கு என்று. ஹிட்லர் திரும்ப சொன்னார், நான் இந்த வேலை இன்றைக்கு செய்யவில்லை என்றால் உலகம் வருங்காலத்தில் மிகப்பெரிய கொடுமையை சந்திக்கும் என்று சொன்னார். அது இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படியான வேடிக்கைகளுக்கு மத்தியில் தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அமைதி தினம் கொண்டாடப்படுகிறது. உலகத்தால் வேர்ல்டு பீஸ் டே. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. கடந்த செவ்வாய்க்கிழமை கத்தரின் மீது, கத்தரின் தலைநகர் தோஹாவின் மீது இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவ தாக்குதல் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கத்தரை பொறுத்தவரையிலே பல நாடுகளில் சமரசம் செய்வதையே பிரதான லட்சியமாக கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்தது என்ன காரணம்? ஹமாஸ் இன போராளிகள் அங்கே இருக்கிறார்கள் என்பது. இந்த ஹமாஸ் இன போராளிகளை அமைதி பேச்சுவார்த்தைக்காக வேண்டி வரவழைத்தது யார் என்றால், நயவஞ்சக வேடம் ஆடிக்கொண்டிருக்கிற அமெரிக்கா. இவன் தான் அங்கே அவர்களை வரவழைத்தார். குண்டுவீச்சு தாக்குதல் நடக்கிறது. தன்னுடைய நேச நாடு, நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய கத்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. விளைவு 6 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இடமற்ற மக்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தப்பித்து விடுகிறார்கள். சாதாரண ஊழியர்கள் ஒரு 6 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இது அக்கிரமத்தின் உச்சம் என்பதை பத்திரிகையாளர்கள் சங்கம் குறிப்பிடுகிறது என்றால், இத்தனைக்கும்
கத்தர் நாட்டில்தான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய படைத்தளம் இருக்கிறது. கத்தர் நாட்டில்தான் அமெரிக்காவுடைய 5ஆம் கடற்படை தளம் அங்கே இருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, இந்த தாக்குதல் நடத்துவதற்கு 10 நாட்களுக்கு முன்புதான் அமெரிக்க அதிபருக்கு கத்தாருடைய அரசர் $400 பில்லியன் கொண்ட விமானத்தை பரிசாக வழங்கினார். $400 பில்லியன் கொண்ட விமானம் வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்டதுடைய பரிசுதான் கத்தர் மீது தொடுத்த தாக்குதல். இதையெல்லாம் அமெரிக்கா பார்த்து கொண்டு சொல்கிறது, இது வருந்தத்தக்க விஷயம்தான், அமெரிக்காவால் காப்பாற்ற முடியவில்லை. அப்படியல்ல உண்மை. கத்தரை காப்பாற்ற அமெரிக்கா நினைக்கவே இல்லை. அதுதான் யதார்த்தம் என்று சொன்னால், கத்தருக்குள் துல்லியமாக இஸ்ரேலுடைய விமானங்கள் தாக்குதல் நடத்திவிட்டு திரும்புகிறது என்கிற பொழுது, சவுதியுடைய வான்வெளி தளம் உபயோகப்படுத்தப்படாமல் இந்த தாக்குதல் நடக்க முடியாது. அப்ப தன்னுடைய வான்வெளி தளத்தை திறந்து விட்டது யார்? ஒரு இஸ்லாமிய நாடு. இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான மக்கள், அது அரபுக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தெளிவான எச்சரிக்கை அன்றைக்கே விடுத்தார். யூத நசாராக்களை பற்றி பேசுகின்ற பொழுது தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை பார்த்து சொன்னான் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக யூத நசாராக்கள், மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவ்லியா மின் தூனில் முஃமினீன் மின் தூனில் முஃமினீன துரீதூன அன் தஜ்அலூ லில்லாஹி அலைக்கும் சுல்தானன் முபீனா. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் இப்படியான அநியாயக்காரர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இப்படியான யூத நசாராக்களை, அக்கிரமக்காரர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், அன் தஜ்அலூ லில்லாஹி அலைக்கும் சுல்தானன் முபீனா. அல்லாஹ்வுக்கு எதிரான நீங்கள் ஏதேனும் ஆதாரத்தை கொண்டு வருகிறீர்களா? அல்லாஹ்வுக்கு எதிராக நீங்கள் தெளிவான ஆதாரத்தை முன்வைக்க விரும்புகிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான் கூடாது என்று. நீங்கள் அதிலே பாசமும் நேசமும் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் இது எப்படியான அணுகுமுறை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி ஒரு இடத்திலே சூரத்துல் மாயிதாவுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான், மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா, மூமின்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவுலியா பாகும் அவுலியா பாகும், நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَمَن يَتَوَلَّهُم مِّنكُمْ فَإِنَّهُ مِنْهُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அவர்கள் தம்மில் சிலருக்கு சிலர் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். அவன் ஒருவனுக்கொருவன் பாதுகாவலன், அவன் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், நீங்கள் அப்படி அவனை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டால் நீங்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான். அவரை நீங்கள் நண்பர்களாக அவர்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டால் நீங்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அநியாயக்கார மக்களுக்கு ஒரு காலம் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இப்படியான தெளிவான ஆதாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தும் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் அல்லாஹுவை மறந்து நடக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் செய்கிற அநியாயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் 3 காரணங்கள். முதலாவது காரணம்,
இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் எதிராக அணி திரளாத இந்த அரபு நாடுகள், அணி திரளாத இந்த அரபு நாடுகள். இரண்டாவது காரணம், கொடூர புத்தியும் குரூர எண்ணமும் கொண்ட யூதர்களை பற்றிய அறிவின்மை, யூதர்களை பற்றிய அறிவின்மை. மூன்றாவது பிரதானம், அல்லாஹ்விடத்தில் மீண்டு வர வேண்டும், அவனிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும், அதில் தான் வெற்றி இருக்கிறது என்ற லட்சியம் இல்லாத தன்மை. எங்கே நாம் போக போகிறோம், எங்கே நம் முடிவும் வெற்றியும் எங்கே இருக்கிறது என்பதை குறித்த எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் ஆடக்கொண்டிருக்கிற நுரை போன்ற கூட்டங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திரும்ப திரும்ப நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதிரிகள் பசித்தவன் உணவு தட்டை நோக்கி பாய்ந்தோடி வருவதை போல அவர்கள் உங்களை நோக்கி விரைந்து வருவார்கள். ஈசல்களை போல, விஷ கிருமிகளைப் போல அவர்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. சஹாபாக்கள் கேட்டார்களே, யா ரசூலல்லாஹ், பசித்தட்டின் மீது உணவை நோக்கி பாய்ந்து வருபவர்கள் என்றால் நாங்கள் என்ன அவ்வளவு பலகீனமானவர்களாகவா இருப்போம், அவ்வளவு பலம் குன்றியவர்களாகவா இருப்போம் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்ன பதில்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக அரபு நாடுகளுக்கு உண்டான பதில். உங்களிடத்தில் எல்லாம் இருக்கும், படை இருக்கும், பட்டாளம் இருக்கும், பரிவாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களிடத்தில் கடுமையான நோய் இருக்கும். அந்த நோய் வகன் என்று சொல்லக்கூடிய நோய். உலகத்தின் மேலுள்ள பாசமும், மறுமையை பற்றிய வெறுப்பும், மறுமையை பற்றிய இயலாமையும் உங்களிடத்தில் மிகுந்து இருக்கும். மரணத்தை குறித்த பயம் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இந்த மக்களுக்கு மிக தெளிவான எச்சரிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு எதிரானவர்களை பாதுகாவலர்களாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான அணியில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மதீனாவில் இருந்த அரபுகள் யூதர்களோடு ஒரு வியாபார தொடர்பை வைத்திருந்தார்கள். பல மக்கள் அப்படி தொடர்பு வைத்திருக்கின்ற பொழுதுதான் பத்ர் யுத்தம் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்து அந்த மக்களோடு, சில யூதர்களோடு ஒப்பந்தங்கள் எல்லாம் அந்த மக்கள் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் பத்ருடைய யுத்தம் நடந்தது. அப்படி நடந்த பொழுது அல்லாஹ் வெற்றியை வழங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மதீனாவுடைய யூதர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் தெரியுமா? நீங்கள் ஒரு சாதாரண வியாபாரிகளுடைய கூட்டத்தை தான் வெற்றி கொண்டு வந்திருக்கிறீர்கள், சாதாரண வியாபாரிகளுடைய கூட்டத்தை தான் நீங்கள் வென்று வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்களை போன்ற போர்த்திறன் படைத்த, எங்களை போன்ற வீரர்களை நீங்கள் எதிர்கொண்டால் உங்களால் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெறவே முடியாது என்று அந்த மக்கள் சொன்னார்கள். குறிப்பாக அங்க இருக்கிற யூதர்களுடைய தலைவர் மாலிக் பின் யூசுப், மாலிக் பின் சைஃப் என்று சொல்லக்கூடியவன் சொன்னான் என்பதை வரலாற்று நிகழ்வுகளிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்தவுடனே சஹாபாக்களை எல்லாம் அழைத்து பேசி சொன்னார்கள், ஒரு காலம் யூதர்களுடைய தயவோ ஒப்பந்தமோ இனி யாரிடத்துக்கும் இருக்கக்கூடாது. எந்த மக்களும் யூதர்களோடு எந்த தொடர்பும் ஒப்பந்தமும் இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது யூதர்களோடு நட்புறவு பாராட்டி கொண்டிருந்த, இன்றைக்கு யாரெல்லாம் நட்புறவு பாராட்டி கொண்டிருக்கிறாரோ அப்படியான நட்புறவை அன்றைக்கும் சிலர் பாராட்டி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன், இவன் யூதர்களோடு மிகுந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து,
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் யார சூழல்தான் என்று அழைத்துத்தான் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதரை என்னால் அப்படி விலக முடியாது, என்னால் அப்படி விலக முடியாது, அதனால் எனக்கு பல ஆபத்துகள் வரக்கூடும் என்று அவன் சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப கேட்டார்கள், உன்னி ஒரு கோத்திரத்துடைய தலைவன், மதீனாவிலே ஆகப்பெரிய செல்வாக்கு மிக்கவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் வரை யார்தான் அந்த இடத்தில் தலைவராக இருந்தார்? இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி சலூல் தான் தலைவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக மாறிய பிறகு இவனுடைய பட்டமும் அதிகாரமும் பதவியும் தானாகவே பிடுங்கப்பட்ட பொழுதுதான் அவன் உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசுகிற நயமஞ்சகனாக மாறினான் என்பதை வரலாறு சொல்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீ இவர்கள் எல்லாவற்றையும் விட செல்வாக்கு மிக்கவன், அப்படியான செல்வாக்கு மிக்க உனக்கு இது அவசியமா என்று கேட்டார். நீ இந்த யூதருடைய தொடர்பில்லாமல் உன்னால் வாழ முடியாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அப்படியான மக்களுடைய கூட்டங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் சகோதரர்களே, இப்படியான அழிவு நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்னு கசீரிலே ஒரு செய்தி வரும். அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபு மூஸா அல் அஸ்அரி ரலியல்லாஹு அவர்களை பஸ்ராவுடைய ஆளுநராக நியமித்திருந்தார்கள். அப்படியான அபு மூஸா அல் அஸ்அரி அவர்களிடத்தில் ஒரு முறை அந்த நாட்டுடைய அந்த பஸ்ராவுடைய கணக்கு, வரவு செலவு கணக்கு, அந்த வரவு செலவு கணக்கை வாசிக்குமாறு உமர் சொல்கிறார்கள் அபு மூஸா அல் அஸ்அரி இடத்துல. பள்ளிக்குள் வாருங்கள், அந்த கணக்கை எனக்கு என்ன செய்யுங்கள், வாசித்து காட்டுங்கள் என்று சொன்னார். அப்ப அபு மூஸா அல் அஸ்அரி சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் வரவில்லை, இனி ஒருவரை அனுப்புகிறேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், நீங்கள் என்ன ஜுனுபாலியா என்று கேட்டார்கள். அப்படியானால் குளிப்பு கடமையான மக்கள், அதனால் தான் பள்ளிக்கு வரவில்லையா என்று கேட்டார்கள். அப்ப அவர் சொன்னார்கள், இல்லை, வேறொரு நபர் இருக்கிறார், அவரை நான் பள்ளிக்குள் அழைத்து வர முடியாது என்று சொன்னார்கள். ஏன் என்று உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். அவர் ஒரு யூதர், அவர் ஒரு கிறிஸ்துவர் என்று அபு மூஸா அல் அஸ்அரி ரலியல்லாஹு சொல்லுகின்ற பொழுது, பக்கத்திலே அபு மூஸா அல் அஸ்அரி அவனை அமர வைத்து தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் தொடையிலே ஊங்கி ஒரு அடியை கொடுத்தார். தன் பலம் கொண்ட மட்டும் உமர் ரலியல்லாஹுடைய அடி எப்படி இருக்கும் என்று தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டால் சொல்வார்கள் எப்படி இருந்தது அடி என்று. மதியம் அடித்த அடி, மயங்கி விழுந்து மக்ரிபில் தான் எந்திரித்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியான அடியை கொடுத்து விட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர்களுக்கு உண்டான தொடர்பு இஸ்லாத்தின் கூடிய நெருக்கமான, உங்களுக்கும் எனக்குமான நெருக்கமான தொடர்பை நீங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அபூ மூஸா அல் அஸ்அரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா மக்களுடைய உதாரணமும் அப்படித்தான் இருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வசனத்துடைய எச்சரிக்கை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்ர் யுத்தம் நடக்கின்ற பொழுது, இன்றைக்கு இவர்களுடைய பயம், பத்ர் யுத்தம் நடக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வயகூலுல் லதீன ஆமனூ ஆஉலாஇல் லதீன அக்ஸிமூ பில்லாஹி ஜஅத ஐமானிஹிம் இன்னஹும் லமஅகும் அபிதத் அஅமாலஹும் ஃபஅஸ்பஹூ காஸிரீன். அவர்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், உங்களிடத்தில் அவர்கள் நடந்து செல்லுகின்ற நடைமுறை, அவரிடத்தில் நோய் இருக்கிறது. فَتَرَى الَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ يُسَارِعُونَ فِيهِمْ يَقُولُونَ يَخْشَىٰ أَن تُصِيبَنَا دَائِرَةٌ فَعَسَى اللَّهُ أَن يَأْتِيَ بِالْفَتْحِ أَوْ أَمْرٍ مِّنْ عِندِهِ
فيصبحوا على ما أسروا في أنفسهم نادمين. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மக்களே யாருக்கு தெரியுமா இப்படி நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுகிற நிர்பந்தம் ஏற்படும்? யாருக்கு தெரியுமா இப்படியான உறவும் நட்பும் அல்லாஹ் விரோதித்த ஒரு உறவை நீங்கள் நட்பாக ஆக்கிக் கொள்வது யாருக்கு தெரியுமா சாத்தியப்படும்? அல்லாஹ் சொல்கிறான், எவனுடைய உள்ளத்தில் இந்த மார்க்கத்திற்கு எதிரான நோய் இருக்கிறதோ, எவனுடைய உள்ளத்தில் இந்த மார்க்கத்திற்கு எதிரான இருதயங்களில் நோய் இருக்கிறதோ, அவர்கள் தான் அவனிடத்தில் விரைந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்களை பகைத்துக் கொண்டால் எவ்வளவு பெரிய ஊர்ஜிதமான நிரூபிக்கத்தக்க வார்த்தைகள். அவர்களை நாங்கள் பகைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஏதாவது துன்பச் சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். அந்த அக்கிரமத்தின் உச்சியில் தான் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு ஏதேனும் துன்பச் சூழல் ஏற்பட்டு விடுமோ என்பதை நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தான் நாடியபடி தன்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு நற்காரியத்தையோ கொடுத்து விடலாம். அப்பொழுது அவர்கள் தன் உள்ளங்களில் மறைத்து வைப்பதை பற்றி கைசேதமாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன்-நஸாரா வன்-நஸர அவுலியா. அப்படியான மக்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மர்தா, அந்த நோய் உங்களிடத்திலே வர வேண்டாம். யுஸ்ரிஊன ஃபீஹிம், நீங்கள் நட்பிற்காக அவர்களிடத்தில் நோக்கி என்ன செய்ய வேண்டாம், விரைந்து செல்ல வேண்டாம். நீங்கள் இப்படி ஏதேனும் துரதிர்ஷ்டமோ அல்லது பேரழிவோ எங்களுக்கு ஏற்பட்டு விடும் என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். மூமின்களாக இருந்தால் நீங்கள் யாரை சார்ந்திருங்கள், அல்லாஹுவை சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான நெருக்கடி எங்களுக்கு ஏற்பட்டு விடும் என்றவர்கள் பயந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை இப்படியான செயலிலிருந்து மூமின்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஃபிரௌன், அவன் எல்லா மக்களையும் ஒன்றிணைய வைத்து நிற்க வைத்து சொன்ன வார்த்தையெல்லாம் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே பேசுகிறான். அப்படியானால் தன்னுடைய அந்த மந்திரவாதிகளை வைத்து, தன்னுடைய சூனியக்காரர்களை வைத்து மூசாவையும் ஆரோனையும் இன்னபிற மக்களையும் அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்து நிறுத்தி தடியை வீசி பாம்பாக மாற்றுவதற்கு முயற்சித்தான். நாம் பார்க்கிறோம், வரலாறு சொல்கிறது. அப்போ ஃபிரௌன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்கிறான், நீங்கள் பெரிய இறை தூதர் என்றால் அதுவரை அவன் பிள்ளையாக பிரகாசித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர், அதை நீங்கள் நிறுவியுங்கள் என்று சொல்கிறார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், உன்னிடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை மக்களுடைய திறமையை நீ முதலில் காட்டு, அதற்கு பிறகு என்னுடைய ரப்பு யார் என்பதை நான் காட்டுகிறேன். நீச்சை உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய பலம், உன்னுடைய திறமை எல்லாவற்றையும் நீ வெளிப்படுத்து, அதற்கு இறுதியில் நான் பதில் சொல்லுவேன். அவன் சொன்னான், முதலில் உம்முடைய கைத்தடியை எரியுங்கள் என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ முதலில் எரி, அதற்குண்டான பதில் இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூனு நஹ்னுல் முல்கீன், முதல் நீ எரி, நான் அதற்கு பதில் சொல்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இதனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய திறமை என்பது ஒன்றுமில்லாதது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது மகத்தானது. அத்துணையும் முடித்த பிறகு நீ நிரூபித்து காட்டு என்று சொல்லுகிற பொழுது 15 to 26 மந்திரவாதிகள்
அவருடைய அத்துணை திறமைகளையும் நிரூபித்த கட்டத்தின் இறுதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒரு தடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் இப்பொழுது எரியுங்கள், அன்னகூன அவ்வல மினல் கா, நீங்கள் முதல் இப்பொழுது வீசுங்கள். அவருடைய வேலை முடிஞ்சது. முதலில் நீங்கள் வீசுங்கள் என்று அவனை சொல்லி கடைசியில வீசினார்கள். மொத்த அவனுடைய மாயும் அவனுடைய ஒத்த மாயும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தடி ஒரு பாம்பு, மலைப்பாம்பு என்று வரலாறு குறிப்பிடுகிறது, அத்துணை பேருடைய மாயத்தையும் நிர்மூலமாக்குகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஒரு கணம் தடுமாறி ஓட ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய மகத்துவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலே ஜீரணிக்க முடியவில்லை. பயந்து ஓடினார். மூசாவே பயப்பட வேண்டாம், மூசா பயந்து ஓடினார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னக அன்தல் உலா வால்கி மா ஃபீ யமீனிக தல்கஹு மா வஅஃபு மா ஸனஉ இன்னமா ஸனஉ கைது ஸாயிரன் வலா யுஃப்லிஹு ஸைர ஐ சுகத்தா. நீங்கள் பயப்பட வேண்டாம், வெறுந்தோட வேண்டாம். நீங்கள் கைத்தடியை எரிந்ததிலே அதை பாருங்கள், அதனுடைய நிலையை பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன செய்தி நமக்கு வரலாற்றிலே இருக்கிறது என்று சொன்னால் யோசிக்க வேண்டும் என்பதற்குரியவர்களே. இப்படியான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. பத்ர் யுத்தத்தில் காபிர்களுக்கு சைத்தான் மிகப்பெரிய நம்பிக்கையை வழங்கினான். நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள். யாருக்கு சொன்னான்? அந்த வன் காபிர்களுக்கு அவன் சொன்னான். இன்றைக்கு அப்படியான உத்தரவாதம் தான் வழங்கப்படுகிறது. மாத்திரமல்ல சகோதரர்களை, சுரக்கா பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய தோழருடைய தோற்றத்திலே அவனிடத்தில் போனான். சைத்தான் அந்த தோழருடைய தோற்றத்தில் அவனுக்கு போனான். ஏனென்றால் அவர் அந்த மக்களோடு உறவு வைத்திருந்தார். சைத்தான் தேர்ந்தெடுத்த தோழர் அவர். அவருடைய உருவத்தில் அவன் போனான். அவருடைய உருவத்தில் போய் அவன் சொன்னான், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்னான். முன்னால் அவன் நின்றான். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ஏதோ பழகிய முகம் ஒன்று அங்கே தெரிகிறது. பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அணியின் முன்பகுதியில் நின்றிருந்தார்கள். இந்த தோற்றத்தை ஷைத்தான் பார்க்கிறான். பார்த்த பொழுது அவன் விரண்டோடினான் என்ற செய்தி நமக்கு குறிப்பிடுகிறான். அவர்கள் எல்லாம் சொல்வது, எங்கே போகிறாய் நீ? வரை எங்களுக்கு நம்பிக்கை அளித்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொன்னாயே, எங்கே போகிறாய்? என் எதிரில் நிற்பவர் என்னை விட ஆபத்தானவர், என் எதிரில் நிற்பவர் என்னை விட ஆபத்தானவர், இங்கே என்னால் நிற்க முடியாது, நான் உங்களை கைவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சைத்தான் போனான் என்ற செய்தியை நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் அதன்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்பாலுடைய 48வது வசனம் நமக்கு பதிவு செய்யும். தப்பான நம்பிக்கைகள் மிக ஆபத்தானவை அல்லாஹ் சொல்கிறான். தவறான நம்பிக்கைகள் மிக ஆபத்தானவை, அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடியவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரும் என்ற செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இப்படியான மக்கள் இந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய உறுதியோடு என்ன செய்ய வேண்டும்? களம் பணியாற்ற வேண்டும் என்பதை உலக மக்கள், முஸ்லிம்கள் எதிர்பார்க்கிறார்கள். யோசியுங்கள் சகோதரர்களே, கஸ்ஸாவுடைய வரலாறு, கஸ்ஸாவில் நிலவுகிற ஆக மோசமான சூழ்நிலை, ஒரு புகைப்படம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் முஹம்மது ஜக்கரியா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையுடைய புகைப்படம் உலகத்திலேயே பலருடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்த புகைப்படம். அது அஹ்மது அல் கரீனி என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் எடுத்த புகைப்படம். ஜபாலியா அல் பலத் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து, அந்த கூடாரத்தில் இருந்து நான் இந்த புகைப்படத்தை எடுத்தேன்.
அந்த குழந்தையை நான் புகைப்படம் எடுக்கின்ற பொழுது என்னுடைய கேமரா 21 முறை கீழே விழுந்தது, என்னால் எடுக்க இயலவில்லை என்று குறிப்பிடுகிறார். அந்த கூடாரம் கபரரை நான் பார்க்கவில்லை, அந்த கபரரை விட மோசமாக இருந்தது என்று அந்த குறிப்பிடுகிறார். இந்த அநியாயத்தை எதிர்த்துதான் அமெரிக்க பென்டகனிலே நேற்றைய தினத்திலே பல்வேறு அதிகாரிகள் இந்த அமெரிக்காவிற்கு எதிராக கோஷமிட்டு கைது செய்யப்பட்ட காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் வலைதளத்திலே. அதிகாரிகள், பெண்ணம்பெரிய அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அஸ்ஸாவுடைய அழிவிற்கு நீதான் காரணம் என்று சொல்லக்கூடிய வரலாறு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த ஜக்கரியா என்று அழைக்கக்கூடிய அந்த குழந்தை முதுகு பின்னெலும்பும் நெஞ்செலும்பும் ஒட்டி இருந்தது என்று சொல்றார். முதுகுடைய பின்னெலும்பும் நெஞ்செலும்பும் ஒட்டி இருந்தது என்று சொல்கிறார். என்று சொன்னால் உணவில்லாமல் பசியால் துடித்து அந்த குழந்தை கடைசியில் உயிரிழந்தது. அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அதாவது உணவில்லாதவன் தட்டை நோக்கி பசியோடு ஓடி வருவதை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், வனனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். அதில் ஒன்று என்னது? பசியால் நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை சோதிப்போம். அந்த பசியுடைய கொடூரம் உலகத்தில் நீங்கள் ஆய்வு குறிப்பை எடுத்துக்கொண்டால் 81 கோடி மக்கள் இன்றைக்கும் பசியால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார். இதில் 79 கோடி மக்கள் வளர்ந்து வருகின்ற நாடுகளில் உள்ளவர்கள். 10 நபர்களில் ஒருவர் பசியால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 52 கோடி மக்கள், ஆப்பிரிக்காவிலே 3 கோடி மக்கள், லத்தீன் அமெரிக்க கரீபிய நாடுகளிலே 4 கோடி மக்கள், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் 1.5 கோடி மக்கள் என்று சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. உணவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய அநியாயம், எத்தனை பெரிய ஆபத்து என்பதை இப்படியான புள்ளிகள் எல்லாம் குறிப்பிடுகிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். வள்ளுவன் அன்றைக்கே சொன்னான், உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது அல்லது நாடு. ஒரு நாடு என்று சொன்னால் பசியும் பிணையும் பகியமற்ற நாடுதான் சிறந்த நாடு என்றான். நாம் வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் அந்த சிறந்த நாடு என்ற எந்த அடையாளமும் இல்லாமல் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறது இந்த பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய 494 சதுர கிலோமீட்டருடைய நிலப்பரப்பு. அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு எல்லா சூழலிலும் எல்லா நிலையிலும் இன்றைக்கு 16,000க்கும் மேற்பட்ட மக்கள், குழந்தைகள் பசியால் இறந்து போயிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் உள்ளே நுழைய முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உணவை கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் அதை உள்ளே விடுவதற்கு அக்கிரமக்காரர்கள் தயாராக இல்லை என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. என்று சொன்னால் இப்படிப்பட்ட அநியாயங்களை, இப்படிப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் விட்டு வைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட்டு வைத்திருக்கிறான்? யோசியுங்கள் சகோதரர்களே. உலகத்தில் 59 முஸ்லிம் நாடுகள், 48 நாடுகள் முழுக்க முழுக்க முஸ்லிம் நாடுகள். இந்த 59 நாடுகள் ஓஐசி. இந்த நாடுகள் ஒரு கூட்டத்தை கூட்டி கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் சில உப்புச்சப்பில்லாத தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதான் அவர்கள் செய்த பணி. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல இடங்களிலே பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலேயே அதை குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தஆலா நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். வஜா ரஜுலன் மினல் அக்ஸா அல் மதீனா அக்ஸா அல் மதீனத்தி ஸகால யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த நபர் வந்து சொன்னார், மூசாவே உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்திருக்கிறார். ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களை கொன்றுவிட தீர்மானிக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த இடத்திலிருந்து அதனால் நீங்கள் வெளியேறி விடுங்கள், நான் உங்களை ஒரு நன்மையாளராக பார்க்கிறேன் என்று ஒரு மனிதர் சொன்னார் என்று அல்லாஹ் சொல்கிறார். கால ரஜுல். அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர் எதற்கும் பயப்படவில்லை. இவருக்கும் அழிவென்றால் அவரையும் தான் கொலை செய்ய போகிறார்கள். ஆனால் அதற்கு அவர் என்ன செய்யவில்லை, தடுமாறவில்லை என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. என்று சொன்னால் இஸ்லாம் கேட்கிற கேள்வி அதுதான்.
உங்களிடத்தில் அந்த நபர் வந்து சொன்னாரு, என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட செய்தி. இஸ்லாம் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். இஸ்லாம் கேட்பது ஒரே கேள்விதான். அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களிடத்தில் நல்ல மனிதர் என்று ஒருவர் கூட இல்லையா? உங்களிடத்தில் நல்ல மனிதர் என்று ஒருவர் கூட இல்லையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வியைத்தான் உங்களிடத்தில் நாம் கேட்டு வைக்கிறோம். உங்களிடத்தில் ஒரு நல்ல மனிதர்கள் இல்லையா? இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். அதை கொடுத்து இப்படியான மக்களை நீங்கள் பெறவில்லை என்றால், காப்பாற்றவில்லை என்றால் அதற்கு அவகாசம் கொடுத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. இன்னது சரப்பிக்கிற சதீர், அவனுடைய பிடி மிக கடுமையானது. அதை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வல்ல ரஹ்மான் இப்படியான அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை நிம்மதியான வாழ்க்கையின் பக்கம் திருப்புவதற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கிருபையும், அருளையும், கருணையும் வழங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. வாஹ்சதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa ashabihi wan nas ajma'in. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சூரத்துல் பக்ராவிலே 265வது வசனத்தில் பதிவு செய்கிறான். வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திஆஅ மர்தாத்தில்லாஹ் வதஸ்பீத்தன் மின் அன்ஃபுஸிஹிம் கமஸலின் ஜன்னத்தின் பிரபுவத்தின் அஸாபஹா வஅபிலுன் காதத் அகுல ஆதிஃபைனி ஃபஇன் லம் யுஸீபுஹா ஃபஅபிலு ஃபதுலன் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையவும் தங்களுடைய ஆத்மாக்களை வெற்றி பெற்றதாக மாற்றிக்கொள்ளவும் யார் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அந்த மக்களுடைய உவமை, உதாரணம் என்பது உயரமான வளமுள்ள பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் பெருமழை பெய்கிறது. அந்த மழையினால் அந்த தோட்டத்தின் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. இன்னும் அதன் மீது அப்படிப்பட்ட பெருமழை பெய்யாவிட்டாலும் பொடிமழையே பெய்தாலும் அதுக்கு அது போதுமானது. அப்படியான வளத்தை, பரக்கத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். குறிப்பிட்டு விட்டு சொன்னான், மக்களே, உங்களில் யாராவது ஒருவர் இதை விரும்புவீரா என்று கேட்கிறான். விரும்புகிறீர்களா? எதை? அதாவது உங்களிடத்தில் பேரிச்சம்பழம் தோட்டத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், சாட்சை கொடிகளோட தோட்டத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், அதன் கீழே நீரோடையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் அவருக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு வயோதிகம் வந்து விடுகிறது, அந்த உரிமையாளருக்கு வயோதிகம் வந்து விடுகிறது. அவருடைய பிள்ளைகளும் ஆக பலகீனமானவர்கள், அவருடைய பிள்ளைகளும் ஆக பலகீனமானவர்கள். அப்படியான நிலையில் நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி அந்த மொத்த தோட்டத்தையும் எரித்து சாம்பலாகிவிட்டால் அதை நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். கேட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னான், இந்த அத்தாட்சிகளை உங்களுக்கு இதற்கு மேல் தெளிவாக விளக்க முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். என்ன காரணம் என்றால், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்தது, நீங்கள் அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் சரியாக வாழ வேண்டும், சிறப்பான வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள் என்று சொன்னால், எப்படி சூறாவளி வந்து அந்த நெருப்பை எரித்து சாம்பலாக்கி விடுமோ அதை போல உங்களுடைய செல்வமும் சாம்பலாக்கி விட்டால், உங்களுடைய பிள்ளைகள் பலகீனர்களாக இருந்து அந்த பணியை செய்யவில்லை என்றால், நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட உங்களுக்கு பின்னால் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஆபத்தாகிவிடும். ஆகவே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நீங்கள் சரியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். யாரும் யாரோடும் எந்த உறுதுணையும் செய்ய மாட்டார்கள். தாய் பிள்ளைக்கோ தந்தை மகனுக்கோ யாரும் யாருடைய உறுதுணையும் அங்கே இல்லை. அவர்கள் விட்டு ஓடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. எல்லாவற்றையும் விட்டு ஓடுகிற இடம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதிலே அதிகமாக கவனம் செலுத்துங்கள் சகோதரர்களே. அந்த அடிப்படையிலே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் கடந்த 22 ஆண்டுகளாக குல்லியத் பனாத்தில் முஸ்லிமின் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய மதரசா இயங்கி வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. இதிலே 85 மாணவிகள் விடுதியிலே தங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 115க்கும் மேற்பட்ட மாணவிகள் அதிலே இருக்கிறார்கள். இத்தனை பேர்களும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்கள் முதற்கொண்டு வந்து அந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள். இதுவரை 180 மாணவிகள் ஆலிம் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 400 மாணவிகள் தீனியாத்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கு கட்டிடத்தை பெரிசாக்குவதற்கு மக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உருது பேசுள்ள ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியை கட்டுவதற்கு 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. 15 லட்சம் ரூபாயை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். 18 லட்சம் வரை பெற்றுவிட்டார்கள். இனி அவர்களுக்கு தேவைப்படுவது ஆக 13 லட்சம். 8லிருந்து 13 லட்சம் தேவைப்படுகிறது. அதற்கான உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் அதிகம் கொடுத்து உதவுங்கள். நாம் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உலாயிகல் முஃப்லிஹூன் வெற்றி பெற்ற கூட்டமாக மாறுவதற்கு அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம் அளித்தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்களாக இப்படியான துன்பத்தில் சிக்கி இருக்கிற மக்களுக்கு அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ்வே, காஃபிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே. அல்லாஹ்வே, அந்த மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வலிமையும் ஆற்றலையும் தாய் அல்லாஹ், எங்களை கேவலமான சூழ்நிலையில் விட்டு விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே அந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு நிம்மதியும் அமைதியும் வழங்க நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் வல் இல்மு அல்லாஹ் வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.